ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நாம இன்னைக்கு என்ன எஃப்எஃப் பார்க்க போறோம்னா வந்து ஜூனியர் லவ்மியோட ஃபர்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போறோம். இன்ட்ரோ வீடியோவும் ஷார்ட் ஒன்லைன் வீடியோவும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்பதான் இந்த பார்ட் புரியும். இது பார்ட் 1. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே அம்முவும் சரி நம்ம இசையும் சரி ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு இப்போ கிளாஸ் ஹார். ஸோ நம்ம இசை நோட்டில் எழுதுறான். என்ன எழுதுறான்னா, ஏண்டி மாமா கேட்டோன்னா அந்த பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எழுதுறான். ஸோ வந்து அதை எழுதிட்டு நோட்டை தள்ளி அம்மு கிட்ட அனுப்புறான். அம்மு எழுதுறான், நான் என்னடி பண்ணட்டும், அப்பா கேட்டால் எல்லாத்துக்குமே நான் ஓகேன்னு தானே சொல்லுவேன், அதே மாதிரி தான் ஓகே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அம்மு சொல்ல, அதுக்கு எழுதிட்டு அவன் நோட்டை தள்ளி வைக்கிறான். ஸோ இசை எழுதுறான், அதுக்கேண்டி உன் வாழ்க்கையில முடிவெடுத்தது பத்தாவதுன்னு சேர்ந்து கூட என் வாழ்க்கையிலையும் முடிவெடுத்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி இசை எழுத, அதுக்கு அம்மா எழுதுறான், சாரி தப்பு பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது அது ஒரு நோட்ல தான் எழுதிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நோட்ல யாரோ பெண்ணை வச்சு அவ்வளோ ஒரு அழுத்தமா கீறுறாங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் 4-5 பேஜே கிழிச்சு போச்சு இந்த கீறதுல. ஸோ வந்து ரெண்டு பேரும் சென்டரில் உட்காந்துருக்க ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ சென்டரில் உட்காந்துருக்கிறது நம்ம ஜிம்மினோட ரைட் சைடு வந்துட்டு நம்ம இசையும், லெஃப்ட் சைடு வந்துட்டு அம்முவும் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் ஜிம்மின் உட்காந்துருக்காரு. அந்த மனுஷனே படிக்கிறது பெரிய விஷயம், அந்த மனுஷன் படிக்கலான்னு உட்காந்தாலும் இந்த ரெண்டு பேரும் படிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? ஸோ கேட்குறாரு, நான் படிக்கிறதே பெரிய விஷயம், நான் லெசனை கவனிக்கிறேன்னா அதிசயம், அதெல்லாம் கண்டுக்கிறத விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நோட்டில் அப்படி என்னடி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் கேட்க, அதுக்கு இசை சொல்கிறா, இன்னைக்கு காலையில் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போகிறா. ஓகேவா? ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா இசை வந்து அவங்க வீட்டு டைனிங் ஏரியாவில் இசை, அம்மு, இசையோட அம்மா ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்முவோட அப்பா உட்காந்துருக்காரு, இசையோட அப்பா உட்காந்துருக்காரு, இசையோட தம்பி சிவ் உட்காந்துருக்கா. ஸோ எல்லாருக்கும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இசையோட தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்முவோட அப்பா சொல்கிறாரு, நான் வந்து அம்முவுக்கு கல்யாணம் பண்ணலாங்கிற முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்து எல்லாருமே வந்து அம்முவோட அப்பா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அம்மு வந்து பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாவோட அப்பா சொல்கிறாரு, நான் வாழ போகிற நாள் எவ்வளோன்னு தெரியலடா, என் உடம்புல நிறையா டிசீஸ் இருக்குது, நான் எத்தனை நாள் வாழ போகிறேன்னு தெரியல, நான் இறந்து போகிறதுக்குள்ள ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துடணும்னு நினைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மா வந்து அப்பா இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவங்க அப்பா இருந்துட்டு, உனக்கு மட்டும் கிடையாது, நான் இசைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டு இசையோட அப்பாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இசையோட அப்பாவை பார்க்க, இசையோட அப்பாவும் ஆமாடா நான் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இசையோட அப்பா இசைக்கிட்ட சொல்ல, இசை வந்து அவங்க அப்பாவை பார்த்து முறைக்கிறான். ஸோ வந்து நம்ம அம்மாவோட அப்பா அம்மு கிட்ட கேட்குறாரு, கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க அப்பா ரொம்ப இன்னசென்ஸாக பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்க, நம்ம அம்மு வந்துட்டு ஓகேப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இசையும் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ வந்து அம்மாவோட அப்பா சொல்கிறாரு, நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இசை சொல்கிறா, என் வாழ்க்கையில் அவள் விளையாண்டுட்டான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிறேன், என் வாழ்க்கையில் அவள் விளையாண்டுட்டான், இதுக்கு மேலே ஃபோட்டோவை பார்த்தா என்ன பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு, மாமா ஃபோட்டோலாம் அனுப்புவேன், நீங்கள் யாரை பார்த்தாலும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உடுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ வந்து அம்மு ஆமாப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மு சொல்கிறா. ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் ஜிம்மின் கிட்ட சொல்ல ஜிம்மின் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக இங்கே தான் நின்று மேம் நடத்திட்டு இருந்திருப்பாங்க லெசன். ஸோ அந்த லெசனை கவனிக்கிறத விட இவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறத பார்த்து கிளாஸில் இருக்க எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க, எதுக்குன்னே தெரியாம. வந்து அந்த மேம் வந்து பார்த்துட்டு, ஜிம்மின் கெட் அவுட் மை கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஜிம்மின் வந்துட்டு, நான் மட்டும் சிரிச்சிருந்தா பரவாயில்ல, என்ன சிரிக்க வச்சதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேர் தான், இவங்களும் என் கூட வெளியே அனுப்புறீங்களா மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 3 பேரும் வெளியே போய் தொலைங்க, இந்த 3 இடியட்ஸும் என் கிளாஸ்க்குள்ள இருந்து எனக்கு தலைவலியை வர வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மேம் கத்துறாங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு கேஃபிடேரியாவில் போய் செட்டில்ட் ஆகிறாங்க. ஸோ அங்கே இருக்க சர்வர் ஒருத்தர் கேட்குறாரு, ஸோ ஒர்க் பண்ணுவாங்களா மெய்ட் மாதிரி. ஸோ அவங்க கேட்குறாங்க, ஏன் தம்பி ஃபர்ஸ்ட் ஒரு பாதி முடிஞ்சு வந்திருக்கீங்க, எப்போ இங்கே தான் வந்து செட்டில்ட் ஆவீங்க, இன்றைக்கி இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜிம்மின் அந்த ஒர்க் பண்ணுறவங்களை மேலேருந்து கீழே வந்து பார்த்துட்டு, கலாய்க்கிற
பாத்திரலாம், நீ ஜெயிக்கிற நான் ஜெயிக்கிறேன், உன் மேல காலேஜ்ல ஒரு லெட்டர் எழுதி போட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கல, என் பேர் ஜிமினாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்றாரு. அதுக்குள்ள இசை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போய் உட்கார வச்சு, ஜிம்மன் இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தி ஆகணும், ஃபர்ஸ்ட் பொண்ணு தானடி பார்க்க வருவாங்க, பொண்ணு பார்க்க வராம என்கேஜ்மெண்ட் போயிடுச்சா, எப்போ பொண்ணு பார்த்தாங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை, மாப்பிள்ளையை நான் வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்க. இல்லடா, நாங்கள் அப்பா கிட்ட ஃபோட்டோஸ்லாம் வேண்டாம்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் இன்னைக்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஈவினிங் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஜிம்மன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மு பார்த்து இசை முறைக்கிறா. பிகாஸ் ஏன்னா அம்மு தானே ஓகே சொல்லியிருப்பா, அதனால முறைக்கிறா. அம்மு கேட்குறோம், இசை எதுக்கு என்னை பார்த்து மோச்சுட்டே இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் ஜிம்மின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாளா. ஜிம்மின் சொல்றாரு, குழந்தைய பயப்படுத்தாத, தள்ளிப்போ பூச்சாண்டி அப்படின்னு சொல்ல. ஸோ இசை சொல்றா, இத்தனை நாள் எனக்கு தானடா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா என் ஃப்ரெண்டு இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜிம்மன் சொல்றாரு. ஸோ இவங்க கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கேஃபிட்டேரியா இருக்க ஒரு டேபிளில் போய் உட்காந்துட்டு போறாங்க உட்காரலான்னு சொல்லிட்டு, அங்க வேற கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்க. ஜிம்மின் போயிட்டு தலையில தட்டி, ஹே எந்திரிச்சு போ, இது எங்க பெஞ்ச், நாங்க தான் இங்க உட்காருவோம், எப்படி நீங்க உட்காரலாம் அப்படிங்க. சீனியர், என்ன சீனியர் இது அப்படிங்க. ஹே ஜூனியர், என் பிளேஸ் இது, தள்ளி போறியா அப்படின்றாங்க. ஸோ சொல்லிட்டு அவங்க எல்லாம் பத்தி விட்டுட்டு இதுக்கு மூணு உட்காந்துக்குது. ஸோ இசை சொல்றா, வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இசை கேட்க, அதுக்கு ஜிம்மன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைமிங்ல ஓடி போனீங்கன்னா கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, கல்யாணம் பண்ற டைம்ல ஓடி போயிடலாம், இப்போ ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தானே பண்ணிக்கோங்க, அந்த மாப்பிள்ளைங்க கிட்ட சொல்லி பாருங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா என்கேஜ்மெண்ட்டையும் நிறுத்திடலாம், அப்படிலாம் கல்யாணத்தை போய் ஓடி போயிடலாம் அப்படிங்கிறாரு. ஸோ வந்து ஓகேன்னு சொல்லி இவங்களும் முடிவு பண்ணி வச்சுறாங்க. ஆக்சுவலி பிளான் இதுதான். ஸோ வந்து ஈவினிங் வீட்டுக்கு போகிறாங்க, சீக்கிரமே போயிடுறாங்க, இன்னைக்கு ஜிம்மினும் கூடவே வர. ஸோ வந்து வீட்டுக்கெலாம் போனோன்னே இசையோட அம்மா வந்து 2 பேருக்கும் சாரி கொடுத்து, சாரி வேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க ரூமுக்கு போய் சாரி வேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இசையோட அம்மா வந்து எல்லாருக்கும் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி விட்டுட்டு உட்கார வைக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வீடு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வந்து இசையும் அம்மாவும் அவ்வளோ பயத்தோடு உட்காந்துருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் இசை தான் வந்து தைரியமாக உட்காந்துருக்கா, அம்மா அவ்வளோ பயத்தோடு உட்காந்துருக்காளா. ஸோ அப்போ பின்னாடி ஏதோ சவுண்டு வர திரும்பி பார்த்தா ஷிவும் ஜிம்மினும் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. இசை போய் தலகாணி எடுத்து ஜிம்மின் மூஞ்சிலேயே போட்டு, டே உங்ககிட்ட என்ன சொன்னால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த 2 மாப்பிள்ளைங்க யாருன்னு போய் பார்த்துட்டு வாடா, அவங்கள பார்த்து தான் பேசலாமா வேணாமா நாம் 3 பேர் முடிவு பண்ண முடியும், உள்ளுக்கும் பருவாதுவா வெளியே போடா அப்படின்னு சொல்லி ஜிம்மினை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஜிம்மினும் வந்துட்டு, ஆஹா என்னை திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கடி, கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்து இசை வந்து முறைக்கிறான். அம்மா இருந்துட்டு, இசை அமைதியாக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறான் அப்படிங்க. அம்மாவை பார்த்து இசை முறைக்கிறா, ஏண்டி ஒன்னால தாண்டி இந்த நிலைமைக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிம்மினும் கீழே போக அந்த 2 மாப்பிள்ளைங்களையும் பார்த்து நம்ம ஜிம்மின் ஷாக் ஆகி அங்கேயே நின்றதால சொல்ல வேகமாக மேலே போகலான்னு ட்ரை பண்ண பொழுது என்ன ஆயிடுதுன்னா வந்து சிவா அங்கே வந்ததுன்னா சிவா அங்கேயே பிடிச்சி நிற்க வச்சா. ஸோ வந்து அங்கே இருக்க ஐயர் என்கேஜ்மெண்ட் பண்ண ஐயர் வேணும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வீட்டில். ஸோ நம்ம கதையில் ஐயர் வேணும். ஸோ ஐயர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பொண்ணையும் கூட்டிட்டு வந்து நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல. ஸோ வந்து இசையோட அம்மா 2 பேரும் கீழே கூப்பிட்டு வராங்க. 2 பேரும் பதட்டத்தோடவே வர. ஸோ வந்து கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுன்னு சொல்ல. ஸோ நம்ம 2 ஹீரோயின்ஸ், அதாவது இசை அண்ட் அம்மா வந்து அழகாக தரையில் விழுந்து வணங்குறாங்க. வணங்கி முடிச்சோன்னே எழுந்து நிமிந்து பார்த்தாவே நம்ம டேக்குப் தான் முன்னே இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு பார்க்க வந்திருக்க மாப்பிள்ளையே நம்ம டேக்குப் தான். சரியா, டேக்குக்கு 2 பேருமே உட்காந்துட்டு இருக்க. ஸோ வந்துட்டு இசை டேவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா, ஆனா நம்ம அம்மு ஜாங்குக்க பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கா. ஸோ வந்து அமைதியாகவே நிற்க. ஸோ வந்து உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்ல. ஸோ எல்லாரும் வந்து நம்ம இசை அம்மாவும் உட்காந்துக்கிறாங்க. இசை வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா அங்கே 2 பசங்க இருக்காங்க, அவங்க யாருன்னு கேட்க, அவங்க தாண்டி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது, அது ரெட்டையாக அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறது, ஜாங்குக்கு வந்து அம்முவை கல்யாணம் பண்ணிக்க போகிறது அப்படின்னோட தான் பேச்சு. அம்முக்கெல்லாம் வெளுத்து போய் மூஞ்செல்லாம் வேர்த்து ஊற்றுது, அவ்வளோ பேசல, அவ்வளோ வந்து ஸ்வெட்டாக இருக்குது. ஸோ வந்து அவ்வளோ பயத்தில் இருக்காளா. ஸோ வந்து ஐயர் வந்து அந்த என்னென்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. ஸோ டேங் அண்ட் ஜங்குக் 2 ஹீரோயின்ஸ் பக்கத்துலேயே வந்து ரிங்ஸை போட்டு விட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின்ஸ் கிட்ட ரிங்கை கொடுக்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இசை தான் போடுறான். ஸோ இசை போடும் போதே அந்த ரிங் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும்ல எட்ஜு. ஸோ அதை அழுத்தி போடுறான். ஸோ நம்ம டேங்கோட கையில் காயமாயி லைட்டாக ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. டேங் வந்து ரிங்கை உள்ள தள்ளிட்டு கர்ச்சீஃபை வச்சு மறைச்சிக்கிறாரு. ஸோ வந்து
காய்ச்சப்ப வச்சு மறைச்சிக்க அதுவே அவர் மறைச்சிட்டு அப்படியே நின்னுறாரு. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா ஜங்குக்கும் ஃபர்ஸ்டே ரிங் போட்டு விட்டுருப்பாரு அம்முக்கு. இப்போ வந்து அம்மு போட்டு விட போறா. அம்மு வந்து அந்த விரல்குள்ள கொண்டு போக அந்த ரிங் அப்படி ஆடுது. ஸோ ஜங்குக் ரிங்கை பார்த்துட்டு அம்மு பார்க்குறாரு, ஒழுங்கா போடுவாளா இல்லை மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி. ரிங்கை வந்து அம்மு 10 படம் மாதிரி போட்டு விட்டுறா, தடு மாதிரி போட்டு விட்டுறா. ஸோ போட்டு விட்டோன்னே வந்துட்டு 2 பேரும் ஒட்டுக்கா 4 பேரும் கீழே விழுந்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 4 பேரும் கீழே விழுந்து கும்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேவோட அப்பாவும் சரி ஜங்குக்கோட அப்பாவும் சரி பொண்ணுங்க 2 பேர் பசங்க 2 பேர் கூட கொஞ்சம் பேசிட்டோம், என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, இதுக்கு மேலே பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம இசையோட அம்மா ஓகேன்னு சொல்லி 2 பேரும் தனித்தனியாக அவங்கவுங்க ரூமுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ அனுப்பிச்சு விட்டா போனால் அங்கே இசை ரூமை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரியா? இசை டியாங் கிட்ட சொல்கிறா, டியாங் இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, இல்லைன்னா பாரு நான் மனுஷாவே இருக்க மாட்டேன், என் வாழ்க்கையில் நீ நிறைய விளையாண்டுட்ட டியாங், இதுக்கு மேலே நீ விளையாடணும்னு நினைக்காது அப்படிங்க. டியாங் வந்து இசை பக்கத்தில் வந்து இசையை தங்கிட்ட க்ளோஸாக இழுத்து, நீயா நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது டார்லிங், ஸோ பயப்படாத, என்னைக்கா இருந்தாலும் நீ கிம் இசையாதான் ஆவ அப்படிங்கிற. ஸோ இசை இருந்துட்டு டே என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி தேங்காய் பிடிச்சி தள்ளி விடுறா. ஆனாலும் ஷாக் ஆகிட்டா, பிகாஸ் தேங்க அவ்வளோ க்ளோஸாக வந்து இசைக்கிட்ட நின்றுருப்பாரு. ஸோ தேங்க வந்து இசைக்கிட்ட பாய் பிபி நான் போயிட்டு வரேன், உன்னோட நம்பரை நான் அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அதே பேரலல் டைம் ஜங்குக் சைட் பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து நின்றுட்டு இருக்காரு. அம்மு போய் அவளோட ரூம்லேயே மூளையில நிற்கிறான். ஸோ ஜங்குக் வந்துட்டு 10 நிமிஷம் நிற்கிறாரு. அம்முவை பார்த்து எதுவும் பேசுறதுக்கு இல்லையா அம்மு அப்படி சொல்லி கேட்க, அம்மு ஜங்குக் எதுவுமே இல்லை அப்படிங்க. ஸோ ஜங்குக் இருந்துக்கிட்டு சரி அப்போ நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பிபி, உனக்கும் எனக்கும் இன்னும் 1 monthல கல்யாணம், டேட் உனக்கு நல்லா காதில் விழுந்ததில்ல, எனக்கா இருந்தாலும் நீ என்னோட வைஃப் தான், இதுக்கு முன்னாடி என்னை பார்த்து நீ தெரிச்சு ஓடி இருக்கலாம், ஆனால் நீ என்னோட வைஃப் தான் ஆக போற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஜங்குக் ஃபேமிலி டேவ் ஃபேமிலி எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இந்தாண்ட அம்மு இசையும் ரூம்ல அப்படி பதட்டத்தோட இருக்காங்க. ஸோ அம்மா வந்து பயத்துல வெளியே வராப்பட்டிருந்தாலும் கல்யாணங்கிற ஒரு ஷாக் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்தாண்ட இசையை வந்து ஹக்கே பண்ணிருப்பாரு. அந்த ஷாட்ல அந்த புள்ள வந்து பேய் அடிச்ச மாதிரியே இருக்கு. அம்மா கேட்குறான், என்னாச்சு இசை பேய் அடிச்ச மாதிரி இருக்கா அப்படிங்க. ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை அப்படின்னே சொல்லிட்டு இருக்க. ஜிமின் கேட்குறாரு, என்னாச்சு இசை அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜிமினை பார்த்து முறைக்கிறா, டே உன்னை ஃபர்ஸ்ட் யார் மாப்பிள்ளைன்னு பார்த்துட்டு வந்து சொல்ல சொன்னலடா, ஏன்டா பார்த்துட்டு வரல அப்படிங்க. இல்லடி உன் தம்பி வந்துட்டானா, அதனால நான் மேலே வர முடியல இசை, சரி விடு, நீ டயாங் ஜங்குக் தானே கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்றாரு. ஐம் சாரி ஜங்குக் பதிலாக ஜிமின் வந்திருக்கும், அந்த இடத்துல நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஓகேவா. ஸோ வந்து ஜிமின் வந்து டியாங் ஜங்குக்கு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, பெருசா இல்லடி விடுங்கடி, இத்தனை நாள் அனுபவிச்சதான் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ வந்து ஜிமின் வந்து அவரோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அதுவே நம்ம கேர்ள்ஸும் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ரூமுக்கு போயிடறாங்க. இசையும் வந்துட்டு அம்முக்கிட்ட சரி விடுடி, கல்யாணத்துக்குள்ளே எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் முடிவு பண்ணிட்டு அவங்கவுங்க ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. ஸோ மிட் நைட் ஆகுது. ஸோ வந்து அம்மு எழுந்திரிக்கிறா. எழுந்து பார்த்தா வந்து பாட்டிலில் தண்ணி எடுத்து வரலான்னு சொல்லிட்டு கிச்சன் போகிறா. கிச்சன் போனால் ஏதோ உருட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ சில்வர் பாத்திரத்தெல்லாம் உருட்டுனா சவுண்ட் கேட்கும்ல, ஸோ அது மாதிரி உருட்டுற சவுண்ட் கேட்குது. எங்கே சவுண்ட் கேட்குதுன்னா வந்து இவங்க வீட்டில் கிச்சனில் வந்து அந்த கொல்லை வாசல்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய பணக்கார வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கொல்லை வாசல் வச்சுருக்காங்க பின்னாடி கார்டன் ஏரியாவுக்கு போகிறதுக்கோசரம். ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அந்தாண்ட வந்து யாரோ உள்ளே வர மாதிரி இருக்குது. நம்ம அம்மா வந்து ஃபோனில் டேஷ் அடிச்சுட்டு அந்த இடத்துல போய் பார்க்குறா. பார்த்தா வந்தது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக் தான். ஸோ ஜங்குக்கை பார்த்தோன்னு ஜங்குக் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அம்மு கேட்க, ஸோ வந்துட்டு இந்தாண்ட இசை என்ன பண்ணியிருப்பான்னா தூங்கிட்டு இருந்திருப்பா, யாரோ ரூமை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இசையோட ரூமை தாண்டி தான் அம்மாவோட ரூமுக்கு போகணும். அம்மா எதுக்கு இப்போ கீழே போகிறான்னு சொல்லிட்டு அப்போ பின்னவே தேடி வந்திருப்பா அம்மு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த டைமிங்கில் தான் இவ போய் ஜங்குக்கை பார்க்க போயிருப்பா. ஓகேவாடா, தான் பேலெல்லாம் நடந்திருக்கும். ஸோ இசை வர சவுண்டை கேட்டுட்டு ஜங்குக்கு என்ன பண்ணிடுவாருன்னா கிச்சனுக்குள்ளேயே அந்த ஸ்டாப் இருக்குல்ல, அடுப்புக்கு கீழே இடம் இருக்குல்ல, ஸோ அங்கே போய் 2 பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ வந்து ஜங்குக்கு வந்து அம்மாவோட வாயை மூடிக்கிறாரு, வாயை அடைச்சிக்கிறாரு. ஸோ நம்ம இசை என்ன பண்ணுறோன்னா கிச்சன் ஏரியா ஃபுல்லாக தேடிட்டு கரெக்டாக அந்த பின் வாசல் கிட்ட வர இல்லை, யாரும் உள்ளே வர மாதிரி இருக்குது. இசை என்ன பண்ணுறேன்னா பக்கத்தில் இருக்க ஜல்லிக்கரண்டி எடுத்து வச்சுக்கிறான்.
உள்ள வந்தாடா அந்த ஜல்லிக்கரண்டி கிடையாது, இந்த சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அதை கையில எடுத்து வச்சுக்கிறான். அந்த கட்டையை எடுத்து அந்த பர்சனோட மண்டையிலேயே போடுறான். அந்த பர்சன் வந்து தலையை பிடிச்சிட்டு கத்த மட்டும் கூடாது நாட்டாங்க அவங்க அப்படிங்கிற வரையும் நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் தான் ஃப்ளாஷ் பண்ணி பார்க்க அது டியோங் ஓச்சோ டியோங் மண்டையில் அடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறான். வேணும்டா ஒரு அடி அடிச்சிருக்க கூடாதுன்னா நான் அடி சேர்ந்து அடிச்சிருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இசை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். ஸோ வந்து டேயோங் அடிப்படும் போது லைட்டாக சவுண்ட் போட்டிருப்பாரு. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறான்னா நம்ம டேயோங்கை கூப்பிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறான். ஒரு வேளை இசை வரல போலன்னு சொல்லிட்டு கட்டு போட்டு விடலான்னு சாரி அம்மு வரலன்னு சொல்லிட்டு இசை வந்து டேயோங் கூப்பிட்டு அவளோட ரூமுக்கு போயிடறா, பின் வாசலில் தாள் போட்டுட்டு. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். ஸோ என்னமோ சவுண்டு கேட்குது கிச்சனில் வந்துன்னு சொல்லிட்டு இசையோட அம்மா எழுந்து வராங்க. ஸோ இதோட இந்த பார்ட் முடிச்சிருச்சு. பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்டா, டேக் கேர். ஹாய்டா பரிஸ், தென்றலோட நியூ எஃப்எஃப் இது. நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட இன்னொரு சேனல் போர்ட்டல் டு ஃபேஷன் சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இன்ஸ்டாகிராமோட ஐடி கொடுக்குறேன். இதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ப்ரேஸ்லெட்ஸ், ஜும்கா, அப்புறம் சில்க் த்ரெட்டில் பேங்கிள்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ரெசின் ஆர்ட் கூட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரெசின் ஆர்ட்டில் கீ செயின் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராமில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் போய்ட்டு நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். எப்படி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே என்னோடய இந்த சேனலுக்கும் உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், லவ் யூ. உங்களால் தான் இதெல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.